ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் ரெட் எல்எஸ்சி. இன்றைக்கி என்ன பண்ண பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி டர்போ பீஸில் உள்ள ஃப்ரீ அண்டு பையை பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரீயும் நம்ம பையும் டர்போ பீஸில் ஒரு பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த பேட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த பேட்டிலில் நம்ம பை பார்த்திங்கன்னா ஃப்ரீயோட பேயை பார்த்திங்கன்னா உடச்சிருப்பாரு. ஃபீனிக்ஸை வச்சு நம்ம ஃப்ரீயோட பேயை ஃபேஃப்னியரை உடச்சிருப்பாரு. நம்ம ஃபேஃப்னியரை பேயை எப்படி நம்ம பை உடைச்சாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் நாளில் இங்கே பார்த்தா நான் டெய்லி போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீடலகோயோட பேயான ஃபேஃப்னியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பே. அதே நேரத்தில் பையோட பேயான ஃபீனிக்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பே தான். ஃபீனிக்ஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அவரோட தம்பியான ஹைடு தான் காரணம். ஹைடோட பேயான இறுக்கேஸை அவர் தம்பி பார்த்தீங்கன்னா அவரோட பேயை உடைச்சிருப்பாரு. நம்ம பை பார்த்தீங்கன்னா அவர் தம்பியோட பேயை உடைச்சனால இடையேஸோட பவர் பார்த்தீங்கன்னா நம்ம பையை எடுத்திருப்பாரு, அவரோட ஃபீனிக்ஸ் கொடுத்துருப்பாரு. இடையேஸோட ஒரு பீஸை எடுத்து ஃபீனிக்ஸோட சேர்த்துருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம எடிகேரஸும் நம்ம ஃபீனிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மெட்டலும் செஞ்சுருப்பாங்க. விண்வெளிலேருந்து எரிக்கல்லேருந்து தான் ரெண்டு பேயுமே உருவாக்கியிருப்பாங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக பிரித்தனால வேறு வேறு பவராக மாறிடுச்சு. ஆனால் அந்த ரெண்டு பேயுமே ஒன்று சேர்ந்தா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் பை பார்த்தீங்கன்னா அவர் தம்பியோட பேயான ஹெடிகேஸை உடச்சி அவரோட பேயில் ஃபீனிக்ஸில் சேர்த்துருப்பாரு. ஃபீனிக்ஸ் அதனால தான் ரெட் ஃபீனிக்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட பவரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்ம ஃபேஃப்னியரும் பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பே தான், ஃப்ரீடலகோயோட பே. ஃபேஃப்னியர் போன வாட்டி பிளேட் பை பஸ்ட் எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஃப்னியர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காப்பில் காட்டியிருப்பாங்க. லூயிசுரசாக்கியான பே லூயினாரே பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆனாப்பில் கூட காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பே தான் ஃபேஃப்னியரும். ஃபேஃப்னியரை டர்போவில் பார்த்தீங்கன்னா டர்போ ஃபேஃப்னியரை நம்ம ஃப்ரீடலகோயா அப்டேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயும் நம்ம பையும் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டில் போட்டி போடுவாங்க. ஏன்னா நம்ம பை தான் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சாப்பில் பவர்ஃபுல்லான பிளேடரோட போட்டி போட்டு அவங்க பேயை உடைக்கன்னு முயற்சி பண்ணுவார். ஆனால் ஃப்ரீடலகோயோட பேயும் பார்த்தீங்கன்னா உடைக்க தான் முயற்சி பண்ணுவார். ஃப்ரீடலகோயா அவரோட முழு ஸ்ட்ரென்த்தையுமே யூஸ் பண்ணுவார் பையோட போது. ஏன்னா பை பார்த்தீங்கன்னா அவரோட டார்க் பவர் யூஸ் பண்ணுவார். நம்ம ஃப்ரீடலகோயா அதுமாதிரி எதுவுமே இல்லை, அவரோட பேயோட பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். அவரோட பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பே. ஒரு மின்னல் வேகத்தில் போகும் அவரோட பே. அதிகமான ஸ்பீடில் ஸ்பின் பண்ணும். அவரோட பே ஸ்டாமினா டைப்பு அதிகமான ஸ்டாமினா இருக்கும். பையே சில நேரம் ஆச்சரியப்பட்டிருப்பாரு ஃப்ரீயோட பேயை பார்த்து. ஃபேஃப்னியர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஃபேஃப்னியர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பயங்கரமாக அட்டாக் வாங்கிடுச்சுன்னா இன்னொரு பேட்டேருந்து அந்த பேயோட பவரை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த பேட்டேருந்து அந்த எனர்ஜி ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீடலகோயா அதிகமான ஸ்பீடில் அந்த பேயை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வைப்பார் ஃபேஃப்னியரை. அந்த பே அட்டாக் பண்ணோன்னே அது பார்த்தீங்கன்னா ரிங் அவுட் ஃபினிஷ் ஆயிரும், இல்லைனா பஸ்ட் ஆயிரும். சில நேரத்தில் பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆயிரும். பையோட பேயான ஃபீனிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேனால ரிங் அவுட் ஃபினிஷ் ஆயிருக்கும். இல்லைனா மற்ற பேயாக இருந்தால் அது பஸ்ட் ஆகிருக்கும், இல்லைனா உடஞ்சி கூட போயிருக்கலாம். ஏன்னா ஃப்ரீடலகோயோட பே அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக். அதனால பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங் அவுட் ஃபினிஷாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட தம்பியான ஹைடோட பேயான ஹெடிகேஸோட பவரையும் பார்த்தீங்கன்னா டார்க் பவரையும் அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. அந்த பேயை உடச்சி ஹெடிகேஸ்லேருந்து ஒரு பீஸை எடுத்து ஃபீனிக்ஸோட சேர்த்துருப்பாரு. ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபீனிக்ஸாக மாதிரி இருக்கும். ரொம்ப ரெண்டு பே அளவுக்கு பவர்ஃபுல்லான பேயாக நம்ம ஃபீனிக்ஸ் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேயோட பவர் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ்கிட்ட இருக்குது. டெடிகேஸோட பவரை நம்ம ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரீடலகோயோட பேனா ஃபேஃப்னியரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபேஃப்னியரோட பவர் மட்டும்தான் இருக்குது. ஃபேஃப்னியரோட முழு பவருமே பார்த்தீங்கன்னா நம்ம பையோட மோதுவார் நம்ம ஃப்ரீடலகோயா. ஃப்ரீ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நம்ம பையை அட்டாக் பண்ணுவார். ஆனால் அந்த ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயோட பே பண்ணும்போது நம்ம பை பார்த்தீங்கன்னா அவரோட பேயான ஃபேஃப்னியர் மெட்டல் மட்டும்தான் நவுந்து போயிருக்கோம். அவரோட ஆர்மர் மெட்டல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவரோட பேல ஃபீனிக்ஸில், அது மட்டும் பார்த்தீங்கன்னா நவுந்து போயிருக்கோம். ஆனால் அது ஒரு பயங்கரமான அட்டாக். அதனால் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சிருக்கோம் அந்த அட்டாக்கை. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அந்த ஆர்மர் மட்டும் கலந்து போயிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்ம ஃபேஃப்னியர் அட்டாக் பண்ணிச்சின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட டார்க் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். அவரோட மெட்டல் ஆர்மரை பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுட்பால் உதைக்கிறாப்புல அவரோட மெட்டல் ஆர்மரை அது ஒரு பே பார்த்தீங்கன்னா இடிக்கும். அதுக்கப்புறம் அந்த மெட்டல் ஆர்மர் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் அடித்து வேகமாக நம்ம ஃபேஃப்னியரில் அடித்து ஃபேஃப்னியர் பார்த்தீங்கன்னா ரிங் அவுட் ஃபினிஷ் ஆயிரும். ரெண்டாவது வாட்டி ஃப்ரீக்கும் பைக்கும் பேட்டில் நடக்கும்போது நம்ம ஃப்ரீயோட பேயை
ரிங்கட் பினிஷ் ஆக்கியிருப்பார் நம்ம பை. ஒரு சின்ன அட்டாக் மூலிமா ஃப்ரீயோட பேயை பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பார். நம்ம ஃப்ரீக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ரிங்கட் பினிஷ் ஆக்கியிருப்பார். அங்கே உள்ள ஸ்டேடியத்தில் எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வாட்டி நம்ம ஃப்ரீ பேட்டில் பண்ணும்போது அல்டிமேட்டாக ஒரு பவரை பயங்கரமாக அதிகப்படுத்துவார். அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார். அவரோட பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பே லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா இது பண்ணி லான்ச் பண்ணுவார். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக லான்ச் பண்ணுவார், ஸ்லோவாக லான்ச் பண்ண மாட்டார். ஃப்ரீ டெலகோயா என்னதான் ஒரு ஃபேஃபனியராக ஃபுல் பவர் யூஸ் பண்ண வச்சுருந்தாலும் நம்ம பையன் பார்த்தீங்கன்னா அதிகமான டார்க் எனர்ஜியை வச்சுருக்காரு. நம்ம ஹைரோட டார்க் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருப்பார். அது இல்லாமல் அவரோட ஹைடோட பேயும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவரோட டார்க் பவரும் மொத்தம் 3 டார்க் பவர் அவர்கிட்ட இருக்குது. அதிகமான டார்க் பவரை நம்ம பையன் வச்சுருக்காரு. அவரோட ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான டார்க் பவரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலகோயானால என்னதான் பயங்கரமாக ஒரு பவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலுமே ஃப்ரீ டெலகோயானால ஜெயிக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீ டெலகோயா ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம எந்த பேட்டிலுமே பார்த்தல. பிளேட் எவல்யூஷனில் கூட நம்ம ஃப்ரீ டெலகோயா இந்த அளவுக்கு லூயிஸோட சைக்கோட பேட்டில் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு அளவு தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் பிளேட் டர்போவில் பயங்கரமாக நம்ம பையோட பேட்டில் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருப்பார். அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிடுவார் நம்ம பையோட போது. நம்ம ஃபேஃப்னியரோட அட்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாக், அதோட வாலில் ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். நம்ம லூயினார்லேயே இருக்கும். அந்த அட்டாக் யூஸ் பண்ணும்போது அந்த பே உடஞ்சிடும், இன்னும் பஸ்ட் ஆயிரும். ஏன்னா ஃபேஃப்னியரோட ஸ்பெஷல் அட்டாக்கே அதுதான். நம்ம பையன் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல் அட்டாக்கை யூஸ் பண்ணுவார். 2 பேருமே பயங்கரமான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணோம். அந்த ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெளிச்செல்லாம் வரும். அந்த 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் யூஸ் பண்ணோம். நம்ம ஃபேஃப்னியரும் பார்த்தீங்கன்னா நம்ம பையோட பேயை அட்டாக் பண்ணுறதெல்லாம் தாக்கு பிடிச்சிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸ்பீடை. ஓரளவுக்கு மேலே நம்ம ஃபேஃப்னியர்னால அந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா அதிகமான எனர்ஜியை நம்ம ஃபேஃப்னியர்னால அப்சர்வ் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஃப்ரீ பார்த்தீங்கன்னா அதை தாக்கு பிடிச்சிட்டு இருப்பார். நம்ம பை அட்டாக் பண்ணுறதெல்லாம் நம்ம பை வேணுங்கன்னே தான் 3 பேட்டில் அதையே நம்ம ஃப்ரீ டெலகோயாவை இழுத்துட்டு போனது. ஏன்னா 3 வாட்டிக்கு மேலே அவங்களோட பவரை பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி தான் நம்ம பை இது மாதிரி பண்ணுறாரு. ஃப்ரீ பார்த்தீங்கன்னா அவரோட பே பார்த்தீங்கன்னா அதிகமான லிமிட்டை அடைஞ்சிருச்சு. பே அதிகமாக ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஐகரோட பேட்டில் பண்ணும்போது கூட ஃப்ரீ இந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் பையோட போது ஃப்ரீ பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவரை யூஸ் பண்ணுவார். அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுவார். அவரோட பே உடஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். பிளேட் எவல்யூஷனில் கூட இந்த அளவுக்கு பேட்டில் பண்ணாப்பில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஃப்ரீயோட பே பிளேட் டர்போவில் எவால்வ் ஆகி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃப்ரீயோட பே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனமாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரீயோட மெட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான மெட்டல். ஃப்ரீ அவரோட அல்டிமேட்டை மூவ் யூஸ் பண்ணுவார் பாருங்க. பயங்கரமான ஸ்பீடில் நம்ம ஃபேஃப்னியரோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா பையோட டார்க் பவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருப்பார் நம்ம ஃப்ரீ பார்த்தீங்கன்னா. ஆனால் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்த்தீங்கன்னா அவரோட பே ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்கான். வேணுக்குனே தான் நம்ம பை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயோட பேயை பார்த்தீங்கன்னா ஸ்பீடை அதிகப்படுத்தி விட்டுருப்பாரு. ஆனால் ஸ்டேடியத்தில் அவரோட மெட்டல் ஆர்மரை இடித்து நம்ம ஃப்ரீயோட பேயான ஃபேஃப்னியர் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வர வச்சிருப்பாரு. சென்டருக்கு வர வச்சு நம்ம பை பார்த்தீங்கன்னா அவரோட மெட்டல் ஆர்மரும் அவரோட ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயோட பேயை அட்டாக் பண்ண வைப்பார். அவரோட மெட்டல் ஆர்மரையும் அவரோட ஃபீனிக்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வைக்கும் போது நம்ம ஃப்ரீனால் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பேபையும் மாட்டிக்கும். அவரால் பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. ஃப்ரீ அந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆகும் மாட்டும்போது நம்ம ஃப்ரீயை பார்த்தீங்கன்னா அவர் சென்டரில் மாட்ட வச்சு அவர் பேயை உடைக்க முயற்சி பண்ணுவார். நம்ம வால்டாயிலேருந்து நம்ம ஸ்டேடியத்தில் எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அதிர்ச்சியில் பார்ப்பாங்க அந்த ஸ்டேடியத்தை. நம்ம ஃப்ரீயோட பேயை பார்த்தீங்கன்னா சென்டரில் மாற்றி நம்ம ஃப்ரீயோட பேயை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஸ்டேடியத்தில் வெளிச்சம் ஏற்படும். ஏன்னா பயங்கரமாக அந்த பேயை பார்த்தீங்கன்னா உடைப்பார் நம்ம ஃப்ரீயோட பேயான ஃபேஃப்னியரை. அந்த பேயை உடைக்கும் போது பயங்கரமான வெளிச்சம் வரும். இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா சத்தம்லாம் கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீ டெலகோயா பவர் யூஸ் பண்ணியிருப்பார். என்னதான் நம்ம ஃப்ரீ டெலகோயா அந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ணி இருந்தாலுமே நம்ம பையன் பார்த்தீங்கன்னா வேணுக்குனே தான் ஒரு பேயை உடைச்சாரு. நம்ம ஃப்ரீயோட பேயை உடைக்காமல் பஸ்டாக கூட ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஃப்ரீயோட பேயை உடைச்சது எனக்கே பிடிக்கல. ஃப்ரீ டெலகோயா ஃபேஃப்னியரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பே. ஒரு ஸ்ட்ராங்கான பிளேடர்னா சொல்லணும்னா நம்ம ஃப்ரீ டெலகோயாவை. ஏன்னா நம்ம லூயி சூக்குறன அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர் தான் நம்ம ஃப்ரீ டெலகோயா. ஆனால் அவரோட பேயை நம்ம ஃபீனிக்ஸை வச்சு பை பார்த்தீங்கன்னா உடைச்சிருப்பாரு. அதை ஒரு டார்க் பவரை வச்சு செஞ்சுருப்பாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா பையோட பேயை பார்த்தீங்கன்னா நான் ஃபீனிக்ஸை உடைச்சிருந்தான் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருந்தேன். ஃப்ரீ பார்த்தீங்கன்னா அவரோட பேயை வச்சு நம்ம ஃபீனிக்ஸை தான் உடைச்சிருவான்னு பார்த்தாரு. ஆனால் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயோட பேயை பார்த்தீங்கன்னா நம்ம பை பார்த்தீங்கன்னா உடைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் பஸ்ட்டாக்கி ஆக்கியிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் பஸ்ட்டை கூட ஆக்கலை.
பிளேப்ளே பஸ் டர்போ எபிசோடில் இது ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சூக்கூர் நாயும் நம்ம பையன் பேட்டில் பண்ணுவாங்க. லூயிஸ் உரசாக்கி தான் நம்ம பையோட பேட்டில் பண்ணாப்புல தெரியல. ஆனால் நம்ம லூயிஸ் உரசாக்கி பையோட பேட்டில் பண்ணியிருக்காங்கன்னு டர்போ எபிசோடில் சொல்ல வராப்புல இருக்குது. ஆனால் எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை லூயிஸ் உரசாக்கி நம்ம பையோட பேட்டில் பண்ணியிருந்தாருன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஆளைங்க. அப்போ நான் டெய்லி போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காட்டும். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.